ஆமா, இன்னைக்கு என்ன பண்ண போற? இன்னைக்கு வந்து எறா பிரியாணி, எறா பிரியாணி, மட்டன் கிரேவி, தயிர் பச்சடி. மட்டன் கிரேவி, எறா பிரியாணி, தயிர் பச்சடி. எண்ணெய் ஊற்றாச்சு, எண்ணெய் காஞ்சிச்சு, சோம்பு சீரகம் வாசனை பொருட்கள், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை. போட்டுட்டு கொஞ்சம் கிண்டி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். மட்டன் ரான் இருக்கு, கொஞ்சோண்டு மிளகு, சும்மா மிளகு. ஓகே, தேவைப்படும் உப்பு போட்டு நல்லா வதங்கணும். வதங்கிட்டு கொஞ்ச நேரம் வதங்கணும், ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். சரி. தக்காளியா? 2 சைஸ் தக்காளி. இது எவ்வளோ கேஜி மட்டனு? 1/2 கிலோ. ஓகே, ரெண்டு தக்காளி. க்ளோஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். நல்லா க்ளோஸ் பண்ணலாம். அது போடுறேன் அதுக்குள்ள. ஓகே, தள்ளு. ஓகே, இது வரேன். வதங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். இஞ்சி பூண்டு எடுத்துட்டு. இஞ்சி பூண்டு. ஓகே, இஞ்சி பூண்டு 2 ஸ்பூனா? 1 ஸ்பூன். ஓகே, பெரிய ஸ்பூன்ல 1 ஸ்பூன் போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா கிண்டி விடணும். நம்ம காரத்துக்கு ஏற்ற போல் 1 ஸ்பூன் போட்டோம், சின்ன ஸ்பூன். ஓகே, கொஞ்சம்
இது வந்து இலை ஏலக்காய் எல்லாம் அரைச்சி வச்சிருப்பேன். ம். இதை கொஞ்சம் வாசனைக்காக கொஞ்சம் போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டு. கிண்டின பிறகு ஒரு 2 தக்காளி அரைச்சி வச்சிருக்கோம்ல அதை ஊற்று. அது ஒரு 5 நிமிஷம் வதக்கும். 5 நிமிஷம். சொல்லிட்டு ஒரு இது என்னது? 1/2 ஸ்பூன் தனியாத்தூள். ம். வேண்டியன்னு போடலாம், வேண்டாம்னா பரவாயில்ல. வேண்டாம்னா பரவாயில்லையா? போடலனாலும் டேஸ்ட் இருக்குமா? டேஸ்ட் இருக்கும். கொஞ்சோண்டு மிளகு தூள். ஆ. இது வந்து தயிர் போட்டு கொஞ்சம் ஊற வச்சிருக்கேன். ம். இதை வந்து போட்டு மட்டன் பிரியாணியா? ப்ரான் பிரியாணின்னு சொன்னேன். மட்டன் கிரேவி. மட்டன் கிரேவி இப்போ பண்ணுறோமா? நான் நினச்சேன் மட்டன் பிரியாணி. மட்டன் கிரேவி. ஓகே. நான் நினச்சேன் ப்ரான் பிரியாணி பண்ணுறேன்னு நினச்சிட்ருக்கேன். பிளாக் கலரில் வர மாதிரி பண்ண வேண்டியது நம்ம. மிளகாத்தூள் பிளாக் கலர்னா மிளகாத்தூள் கம்மி பண்ணிக்கணும், மிளகு போட்டிருக்கணும். ஸ்லோவில் வச்சுட்டு 10 நிமிஷம் கொஞ்சம் ஊறட்டும். ஊறட்டுமா? அதான் அது வேகணும். வேகணும். ஓகே. வேகத்துக்காக. ம். இப்போலாம் கரெக்டாக இருக்கா? இப்பெல்லாம் கரெக்டாக தான் அது. அதை பண்ணிட்டு நான் கடாயில் போட்டு வச்சிருவேன். சரி. இப்போ கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஒரு வெயிட் போட்டு விசில் சவுண்டு வந்த பிறகு விசில் போடும். எத்தனை விசில்? அது ஒரு 6 விசில் போடணும். அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ வச்சு 6 விசில். ஓகே. ப்ரானா இப்போ அது வேகட்டும். ப்ரானு வேறு என்ன பண்ண போகிறேன் இன்னைக்கு? அவ்வளோதான். தயிர் பச்சடி பண்ணுவேன். ஓகே. அப்புறமா நான் கடாயில் போட்டு குக்கரில் வேக வச்சு தாளித்து எல்லாம் பண்ணிவிட்டு என்ன அதை எடுத்து கொஞ்சம் கடாயில் போட்டு கொஞ்சம் அந்த கிரேவி வரப்போல் கொஞ்சம் கிண்டி விட்டா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே. இது எவ்வளோ நேரம் பண்ணணும் அந்த மாதிரி? ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷம் போதும். சரி. 10 நிமிஷம் நல்லா கொஞ்சம் கொச்ச பிறகு ஆஃப் பண்ணிடலாம். சரி. அது மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போடணும். கடைசியாக போட்டால் போதும்ல? அதான் அதை இறக்கி வைக்கும் போது அதான்
அவ்வளோதான் இல்லை? அவ்வளோதான். என்ன பண்ண போகிறோம்? இப்போ எறா பிரியாணி. ஓகே. குக்கர் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் நமக்கு தேவைக்கேற்ற போல் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றலாம். என்ன எடுக்கிறேன்? காட்டு. எண்ணெய் காஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் போடுறேன். என்னது இதெல்லாம்? பட்டை, சோம்பு, பட்டை, மிளகு, அப்புறமா வந்து ஏலக்காய் 2 ஓகே போட்டுட்டு அது பிறகு கொஞ்சம் சீரகம் போடலாம். சீரகம் கொஞ்சம், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் போட்டு கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் வதக்கணும். ஒரு 4 வெங்காயம், மீடியம் சைஸ்ல 4 வெங்காயம் போட்டு நீட்டா அறுத்து நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வேகட்டும். வெங்காயம் வதக்கின்னு இருக்கும்போது 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு, அந்த தேவைக்கேற்ப காரம் நமக்கு தேவைக்கேற்ப 1 ஸ்பூன் போடுறோம். வாசனை இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருப்பல, ஏலக்காய், பட்டை, சோம்பு போடு போடு. எவ்வளோ எண்ணெய் ஊற்றி இப்போ வந்து இதில் நம்ம தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேணாம். ஒரு 4 முந்திரி பருப்பு, தக்காளி, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, புதினா அரைச்சி போட்டுருக்கேன். 3 தக்காளி, தேவைன்னா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா வேணாம். சும்மா கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு.
திருப்பியுமா தக்காளி? ஆ திருப்பியுமா தக்காளி? அது இல்லை இல்லை, தண்ணி கழுவ ஊற்றணும். ஓகே. சுடு தண்ணி, காய்ச்சின தண்ணி. 2 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி. 2 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளரா? ஏன்னா அது கிரேவி வந்து கம்மியாக இருக்குது. ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற போல் நம்ம போடுவோம். அரிசியை ஊற வச்சிருக்கியோ? ஆமாம், 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுக்கிறேன். ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு இது நல்லா இது வந்த பிறகு 2 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன், சுடு தண்ணி. சுடு தண்ணி தான் ஊற்றணுங்களா? சுடு தண்ணி தான் ஊற்றினா கொஞ்சம் நல்லா இருக்கும் பிரியாணி அரிசி. 2 டம்ளர் போட்டுட்டு அரிசியை தண்ணி வடிகட்டிட்டு போடுறோம். எவ்வளோ அரிசி எடுத்துருக்கா? 2 டம்ளர் அரிசி. இதால் 2 டம்ளர் அரிசி. ஓகே. அவ்வளோதானா? ப்ரான்லாம் போடல? ப்ரான்லாம் போடல? ஐயோ, அதான் கேட்டேன், என்னடா ப்ரான் போடாம இவ்வளோ நேரம் ப்ரான் பிரியாணி செய்யறியேன்னு நினச்சேன் நான். அதுக்கு நல்ல காலம் ஊற வச்சுட்டேன். அது கடைசியாக போட்டுக்கலாம், இல்லைன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அது பரவாயில்ல, கடைசியாக கூட போடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ அதில் நீங்கள் இப்பயே போட்டால் ரொம்ப வேந்த மாதிரி இருக்கும். இப்போ போடு கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. இல்லைண்ணா, லெமன் நிறைய ஊற வச்சுட்டேன்டா, அதான் சரியா இருக்கும். கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு. சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஓகே, போடு. இறா வந்து ஒரு 1/4 கிலோ இறா. பரவாயில்ல, இந்த தண்ணியிலே அது வெந்துடும் இல்லை? நீ அப்போ அரிசி கலராது, அப்படியே விட்டுருணும் இல்லை? கலரணும். சரி, போட்டுட்டு நெய் இந்த அளவுக்கு கப்பணும். போட்டுட்டு லேசாக ரெண்டு வரணும். கடைசியில் உப்பு இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துட்டு, உப்பு கம்மியாக இருக்கு, நான் உப்பு போடுறேன். ப்ரான்னால கடைசியாக போட்டால் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம சிக்கன் போட்டுருந்தா பிரச்சனை வந்திருக்கும் இல்லை? சிக்கன் பிரியாணி அந்த மசாலா வராதுல்ல. இதில் நான் லெமனு மசாலா மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சுட்டேன். அதனால் நம்ம லாஸ்ட்டில் கூட போடலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா அது நல்லா ஊறி வெந்திருக்கு, அந்த சாப்பாட்டிலே அந்த இறா வெந்துடும். ஓகே, அவ்வளோதான். அவ்வளோதான். எவ்வளோ நேரம்? 2 விசில். 2வது விசில் வரும்போது ஆஃப் பண்ணிடணும்.